கடந்த ஆட்சி காலங்களில் மக்களாட்சி முறையினையே முற்றும் முழுவதுமாக அழித்தொழிக்க முயன்ற அரசியல் பிழைகளாலும் மக்களை வாட்டி வதைத்த அதிகார கொடுமைகளாலும் தற்பொழுது அறுதி பெரும்பான்மையை பெற முடியாமல் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ள மோடி தலைமையிலான பாஜக அரசு இனியேனும் தமது தவறுகளை திருத்திக் கொள்ள முயல வேண்டும் அப்படின்னும் சீமான் அவர்கள் கருத்துக்களும் தெரிவித்திருக்காரு. அதாவது நடப்பாண்டு நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாளில் பல்வேறு குளறுபடிகள் இருந்ததுடன் அதற்காக வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்களிலும் மிகப்பெரிய மோசடி நடைபெற்றுள்ளதாகவும் தற்பொழுது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது என சீமான் அவர்கள் கூறியுள்ளார். இது தொடர்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்தியா முழுமைக்கும் நடப்பாண்டிற்கான நீட் தேர்வில் மிகப்பெரிய குளறுபடிகள் நடைபெற்ற நிலையில் நீட் தேர்வு எழுதிய மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்களிலும் பெரும் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது அதிர்ச்சி அளிக்கிறது அப்படின்னும், மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தகுதி தேர்வு என்ற பெயரில் ஏழை மாணவர்களுடைய மருத்துவ கனவை சிதைத்து அழிக்கும் கொடிய நீட் தேர்வினை தொடக்கம் முதலே நாம் தமிழர் கட்சி கடுமையாக எதிர்த்து வருகிறது. நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய வலியுறுத்தி பல்வேறு மக்கள் திரள் போராட்டங்களையும் முன்னெடுத்து, ஆனால் நீட் தேர்வினால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாகி இந்தியா முழுவதும் மாணவ மாணவியர் பலர் தங்கள் இன்னுயிரை இழந்த பின்னும் நீட் தேர்வினை ரத்து செய்ய இந்திய ஒன்றிய அரசு மறுத்து வருவது கொடுங்கேண்மையாகும். சோதனை என்ற பெயரில் நீட் தேர்வு எழுதும் மாணவ மாணவியரின் உள்ளாடைகளை கழட்டி தேர்வு எழுத முடியாத அளவிற்கு கடும் பதற்றத்திற்கு ஆளாக்கி முதல் தேர்வு மையங்களில் ஆள் மாறாட்டம் உள்ளிட்ட முறைகேடுகளில் மாணவர்கள் ஈடுபடுவது அம்பலமானது வரை நீட் தேர்வு தகுதியுடைய மருத்துவ மாணவர்களை உருவாக்கும் என்பது பச்சை பொய் என்பது பலமுறை நிரூபிக்கப்பட்டுள்ளது. அதன் உச்சமாக நடப்பாண்டு நடைபெற்ற நீட் தேர்வு வினாத்தாளில் பல்வேறு குளறுபடிகள் இருந்ததுடன் அதற்காக வழங்கப்பட்ட கருணை மதிப்பெண்களிலும் மிகப்பெரிய மோசடி நடைபெற்றுள்ளதாகவும் தற்பொழுது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. நீட் தேர்வு முடிவுகளை அறிவிக்கப்பட்ட தேதிக்கு முன்னதாகவே அவசரமாக வெளியிட்டதுடன் தேர்வில் முதலிடங்களை பிடித்த மாணவர்களுடைய வரிசை எண்கள் அடுத்தடுத்து உள்ளதும் முறைகேடுகள் நடைபெற்றுள்ளது குறித்த ஐயத்தை அதிகரிக்கவே செய்கிறது. தொடர்ச்சியாக நடைபெறும் இம்முறைகேடுகள் அனைத்தும் நீட் தேர்வு முறையே தேவையற்ற ஒன்று என்பதையே மீண்டும் உறுதிப்படுத்துகிறது. அது மட்டுமல்லாது தற்பொழுது கடந்த ஆட்சி காலங்களில் மக்களாட்சி முறையினையே முற்று முழுவதுமாக அழித்தொழிக்க முயன்ற அரசியல் பிழைகளாலும் மக்களை வாட்டி வதைத்த அதிகார கொடுமைகளாலும் தற்பொழுது அதிக பெரும்பான்மையை பெற முடியாமல் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ள மோடி தலைமையிலான பாஜக அரசு இனியேனும் தமது தவறுகளை திருத்திக் கொள்ள முயல வேண்டும். அதன் தொடக்கமாக ஏழை மாணவ செல்வங்களுடைய மருத்துவ கனவை சிதைக்கும் முறைகேடுகள் நிறைந்த கொடும் நீட் தேர்வு முறையை நிரந்தரமாக ரத்து செய்ய முன்வர வேண்டும் என நாம் தமிழர் கட்சி சார்பாக வலியுறுத்துகிறேன் அப்படின்னும், கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது ஆட்சிக்கு வந்தவுடன் நீட் தேர்வை உடனடியாக ரத்து செய்வோம் என்று வாக்குறுதி அளித்த திமுக நடந்து முடிந்த தேர்தலில் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களை வென்றுள்ளதன் மூலம் நாடாளுமன்றத்தில் தமக்குள்ள பலத்தை பயன்படுத்தி நீட் தேர்வை ரத்து செய்ய இனியாவது ஆக்கப்பூர்வமான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் எனவும் சீமான் அவர்கள் கூறியுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏஷியநெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.